மொழிப்போரின் முக்கிய பாலமாக செயல்பட்ட எல் கணேசன் அண்ணாவின் வெளிவந்த திராவிட இயக்க சித்தாந்தராகவும் தமிழ் இளைஞர் அரசியலின் எழுச்சி குறியீடாகவும் விளங்கியவர். அவரது சிறப்புகள் குறித்து இப்பொழுது பார்க்கலாம். திமுகவில் பேச்சுக்கு இணையாக எழுத்தையும் ஆயுதமாக கொண்டவர்களில் ஒருவர் எல்ஜி என்று அன்போடு அழைக்கப்படும் எல் கணேசன். தஞ்சை மாவட்டம் கண்ணந்தங்குடி கீழையூரில் சாதாரண விவசாய குடும்ப பின்னணியிலிருந்து வந்த கணேசன் சட்டம் பயின்றவர். கல்லூரி காலத்தில் கம்யூனிஸ்ட் சித்தாந்தங்களில் ஈடுபாடு காட்டிய இவர் அண்ணாவின் எழுத்துக்களாலும் கொள்கைகளாலும் ஈர்க்கப்பட்டு திமுகவில் இணைந்தார். அதன் பின்னர் சுதந்திர இந்தியாவை அதிர வைத்த ஹிந்திக்கு எதிரான மாணவ போராட்ட வரலாற்றில் கணேசனின் பங்கு மிக முக்கியமானதாக அமைந்தது. மாணவர்களுக்கும் திமுகவுக்கும் இடையே பாலமாகவும் போராட்ட ஒருங்கிணைப்பாளராகவும் செயல்பட்டார். அண்ணாவை தலைவராகவும் திராவிட சித்தாந்தத்தை கொள்கையாகவும் ஏற்றுக்கொண்ட மாணவர்கள் கட்சிக்கு வெளியே இருந்தார்கள். அவர்களை திமுகவுடன் இணைக்கும் பாலமாக கணேசன் விளங்கினார். தமிழ்நாட்டில் ஹிந்தி மொழி திணிப்பிற்கு எதிராக 1938, 1948, 1950, 1963 என இந்த 4 போராட்டங்களிலும் அண்ணா முக்கிய பங்காற்றியதோடு தலைமையும் வகித்துள்ளார். அப்போது மாணவர்கள் விபரீதமாக வன்முறையில் ஏதும் ஈடுபடக்கூடாது என்பதே அண்ணாவின் எண்ணமாக இருந்தது. இந்த பின்னணியில்தான் எல் கணேசன் போன்றவர்கள் பணியாற்றினர் என்பது குறிப்பிடத்தக்கது. 1962 சட்டக்கல்லூரி மாணவராக இருந்தபோது அகில இந்திய ஹிந்தி ஆதிக்க எதிர்ப்பு குழு என்ற பெயரில் அமைப்பு தொடங்கி போராடிய எல் கணேசன் 1965 2வது பொறுப்புக்கு நகர்ந்தார். அதாவது இந்த போராட்டத்தை மாணவர் திமுக செயலாளராக ஒருங்கிணைக்கும் பொறுப்பு இவருக்கு வழங்கப்பட்டது. அப்போது தமிழ் மொழி காக்கப்பட ஹிந்தி திணிப்பை எதிர்ப்பது முக்கியம், அதே நேரம் மாணவர்கள் வன்முறையை நோக்கி சென்றுவிடக்கூடாது என்ற அண்ணாவின் எண்ணங்களை களத்திலிருந்த மாணவர்களுக்கு தீவிரமாக வலியுறுத்தியதில் எல் கணேசன் முக்கிய பங்காற்றினார். 1965 நடந்த போராட்டத்தை தொடர்வதையே மாணவர்களும் விரும்பினார்கள். அப்போது அண்ணா போராட்டத்தை முடிவுக்கு கொண்டுவர நினைத்தபோது எல் கணேசன் மாணவர்கள் பக்கமே நிற்பது என முடிவெடுத்தார். ஆனால் ராணுவம் வந்திறங்கிய பின் மாணவர்கள் கொடிய தாக்குதலுக்கு உள்ளானதைக் கண்டு அண்ணா சொன்ன முடிவையே எடுக்கும் சூழலுக்கு எல் கணேசன் நகர்ந்தார். அதன் பின்னர் திமுகவில் தீவிரமாக இயங்கிய அவர் அண்ணாவின் தலைமையிலான திமுக ஆட்சியில் எம்எல்ஏவாக இருந்தார். அண்ணாவை தனது ஆசிரியராக ஏற்றுக்கொண்ட எல் கணேசன் இந்திய வரலாற்றில் அண்ணா அளவுக்கு அரசியல் களம் நோக்கி மாணவர்களை இழுத்து வந்த தலைவர் யாரும் கிடையாது என்பதிலும் உறுதியாக இருந்தார்.